கேபிஎஸ் என்ற நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜிகே. எனக்கும் நம்மளுடைய சேனலுக்கும் ஆதரவா இருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என மனமார்ந்த நன்றி. சோ இன்னைக்கு இந்த வீடியோனுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட் சூப்பர் ஸ்டார் போர்ட்போலியோ அண்ட் மை கீ லேர்னிங்ஸ். அதாவது ஸ்டாக் மார்க்கெட்ல யாரெல்லாம் நம்ம சூப்பர் ஸ்டார் நட்சத்திரம் அப்படின்னு சொல்றோமோ அவங்களுடைய போர்ட்போலியோல என்ன பங்குகள் இருக்கு, ஓகே, அதை பத்தி நம்ம ஆராய போறோம். அதை ஆராய்ஞ்ச பிறகு சில லேர்னிங், சில படிப்பினைகள், நான் உணர்ந்த விஷயங்கள் அதை உங்களோட நான் ஷேர் பண்ண போறேன். உங்களையும் உணர வைக்க போறேன். அப்படிப்பட்ட ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. சோ அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இருக்கோம், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணி என்னோட புதிய வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை டெலிகிராம் மற்றும் ஃபேஸ்புக் நீங்க ஃபாலோ பண்ண, அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் கேபிஎஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, சரி, இந்த வீடியோ நம்ம தலைப்பு பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த வீடியோனுடைய நம்ம கண்டென்ட்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஆக்சுவலி கோட்டை நான் ஷேர் பண்றேன். இந்த கோட்டை நீங்க பார்க்கும் போதே உங்களுக்கு நம்ம என்ன பேச போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சிடும். ஓகே, சோ பீப்புள் ஹூ திங்க் டிஃபரெண்ட்லி சால்வ் ப்ராப்ளம்ஸ் ஹார்டர் தென் பீப்புள் ஹூ திங்க் அலைக். அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ எல்லாருமே ஒரே மாதிரியா திங்க் பண்ணும்போது எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ண முடியாது. கொஞ்சம் டிஃப்ரெண்டா திங்க் பண்ணும்போது தான் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். அதாவது சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட உள்ள அத்தனை கண்டுபிடிப்புகளும் எவ்ரிதிங் வாஸ் டிஃபிகல்ட் பிஃபோர் இட் வாஸ் ஈஸி. அதாவது இன்னைக்கு நம்ம ஈஸியா நம்ம பயன்படுத்துற அத்தனை பொருட்களும் இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. அதை யாரோ மூளை கசக்கி கண்டுபிடிச்சதுனாலதான் இன்னைக்கு அதுக்கு நமக்கு ஈஸியா கிடைக்குது. ஓகே, சோ அதே மாதிரி இன்னைக்கு பங்குச்சந்தையில நம்ம எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆக்சுவலா நம்ம எங்க போகணும், எதுக்காக உள்ள வந்தோம், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம உணர்த்த போறோம். இந்த சூப்பர் ஸ்டார் போர்ட்போலியோ பார்க்கும் போதே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியும். வாங்க சூப்பர் ஸ்டார் போர்ட்போலியோ போகும். ஓகே, சோ இந்த சூப்பர் ஸ்டார் போர்ட்போலியோ எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவுடைய வீடியோ நான் பார்க்கும்போது உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். இருந்தாலும் திரும்ப நினைவுபடுத்துறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரெண்ட்லைன் வெப்சைட் போங்க, trendline.com, trendlyne.com. ஓகே, சோ அங்க போயிட்டு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு மேல தலைப்பு இருக்கு, மார்க்கெட்ஸ், ஆல்பாலட்ஸ், ரிசல்ட்ஸ் இப்படி இருக்கு இல்லையா. இங்க சூப்பர் ஸ்டார் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சூப்பர் ஸ்டார் மார்க்கெட்ல யாரெல்லாம் நம்ம சூப்பர் ஸ்டார் சொல்றோமோ, அது ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவா இருக்கட்டும், ஆர்கே தமனியா இருக்கட்டும், விஜய் கடியா இருக்கட்டும், இவங்களுடைய 1% மேல உள்ள பங்கு எல்லாமே பப்ளிக் டிஸ்பிளே பண்ணுவாங்க. அந்த பங்குகள் எல்லாமே இந்த போர்ட்போலியோ நம்ம பார்க்கப்படும். 1% கீழே அவங்க எதனா வச்சிருந்தாங்கன்னா அது நமக்கு தெரிய வராது. சோ அந்த அடிப்படையில இந்த பேஜ் நீங்க சூப்பர் ஸ்டாரை கிளிக் பண்ண பிறகு இண்டிவிஜுவல் போர்ட்போலியோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட நேம் போட்டு அவங்க என்ன எவ்வளவு அவங்களுடைய நெட்வொர்க் இருக்கு, அதாவது அந்த 1% மேல உள்ள பங்குகள், எத்தனை கம்பெனிகள், அதோட டீடைல்ஸ் கிடைக்கும். அதை தாண்டி இந்த ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் போர்ட்போலியோ, சே மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் சில ஃபண்ட் ஹவுஸ், ஃபாரின் ஃபண்ட் ஹவுஸ் எல்லாம் இருக்கு, அவங்க என்னென்ன பங்குகள் வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு டீடைல்ஸ் இங்க இருக்கும். ஓகே, சோ இந்த விஷயத்தை ஈவன் ஸ்டாக் எட்ஜ்ல நீங்க பார்க்கலாம். ஆனா இந்த டீடைல்ஸ் எல்லாமே அங்க பெய்டு. ஆக்சுவலி நீங்க மெம்பரா இருந்தா மட்டும் தான் பார்க்க முடியும். இங்க இது ஃப்ரீயா கொடுக்குறாங்க. சரி, ஓகே, சோ நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரோட போர்ட்போலியோ பார்க்க போறோம். அந்த போர்ட்போலியோல சில விஷயங்கள் நம்ம உணர போற விஷயங்களை நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் நமக்கு தெரிஞ்ச சூப்பர் ஸ்டார், ரொம்ப பேருக்கு, நிறைய பேருக்கு நிறைய சூப்பர் ஸ்டார் தெரிஞ்சிருக்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு 3 சூப்பர் ஸ்டார் நம்ம பார்ப்போம். ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவோட குரு ஆர்கே தமனி. சோ ஆர்கே தமனி அப்படிங்கிற ஒரு டிமார்ட்னுடைய ஃபவுண்டர், அவரு ஒரு சூப்பர் ஸ்டார். அடுத்து ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா, இந்தியானுடைய வாரன் பஃபெட் ஆஃப் இந்தியா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா. மூணாவது ஒரு பாப்புலர் ஆக்சுவலி பர்சன் யார், விஜய் கடியா. இவங்க 3 பேரோட போர்ட்போலியோ நம்ம பார்ப்போம். இதுல சில விஷயங்கள் நம்ம கத்துப்போம். ஓகே, சரி, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராதாகிருஷ்ணன் தமனி அவருடைய போர்ட்போலியோ பாக்குறேன். ஓகே, சோ இவரோட போர்ட்போலியோ பாருங்க. இவர் தன்னுடைய கம்பெனில கிட்டத்தட்ட ஹோல்டிங் பெர்சன்டேஜ் 51.48% வச்சிருக்காரு. அது என்ன அப்படின்னா அவனி சூப்பர் மார்க்கெட், தட் இஸ் டிமார்ட். சோ இதனுடைய நெட்வொர்த் மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 68,797 கோடி. கிட்டத்தட்ட இஸ் ஒன் ஆஃப் த பில்லியனர் இன் இந்தியா, இஸ் ஒன் ஆஃப் த ரிச் பர்சன் இன் இந்தியா. ஓகே, சோ அடுத்து பாத்தீங்கன்னா என்னென்ன கம்பெனிகள் வச்சிருக்காரு அப்படின்னு பார்ப்போம். இந்தியா சிமெண்ட்ஸ், விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ். இந்தியா சிமெண்ட்ஸ்ங்கிற சிமெண்ட் கம்பெனி, விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் சிகரெட் ஆக்சுவலி தயாரிக்கிற கம்பெனி. ஃபுட்ஸ் அண்ட் இன்ஸ். ஓகே, இது பாத்தீங்கன்னா இந்த ஃபுட்னுடைய எஸ்என் பல்ப் அப்படி சொல்லுவாங்க. அந்த ஒரு மேங்கோ இருக்குன்னா மேங்கோட ஜூஸ், அந்த மாதிரி இது தயாரிக்கிற கம்பெனி. சிம்ப்ளெக்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மங்களம் ஆர்கனைஸ் கெமிக்கல், ஸ்பென்சர் ரீட்டைல் ஆக்சுவலி ஷாப்பிங். ஓகே, பிஎஃப் யூட்டிலிட்டிஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ப்ரோசோன் ரியாலிட்டி, காயாங்கிறது ஒரு கேரளா பேஸ்ட் கம்பெனி. சோ இந்த கம்பெனில ஈவன் புரிஞ்சு கூட ஆக்சுவலி ஸ்டேக் வச்சிருந்தாரு. இந்த கம்பெனி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன சொல்றது, அந்த முடி வளர்றதுக்கான ஐட்டம்ஸ், ஆயுர்வேதிக் ஐட்டம்ஸ், மசாஜ், அந்த மாதிரி இது. சோ ஆஸ்ட்ரோ மைக்ரோவேவ், இது பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த வேவ்ஸ் அந்த ரிலேட்டட். ஓகே, தென் ஆக்சுவலி டெல்டா கார்ப் கேமிங் கம்பெனி. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எத்தனை கம்பெனி இருக்கு, 1 2 3 4 5 6 7 8 9 10 11
12 கம்பெனிகள் நம்மளால பார்க்க முடியுது. இந்த 12 கம்பெனிகள் பார்த்தீங்கன்னா 1% அதிகமா இருக்கனால நமக்கு வந்துட்டு பப்ளிக் போர்ட்ஃபோலியோ தெரியுது. இதுக்கு 1% கீழே அவர் வச்சிருந்தாருன்னா கண்டிப்பா வந்து அது நமக்கு தெரிய பொருள். ஓகே. சோ இந்த 12 போர்ட்ஃபோலியோ பாருங்க. இதோட பிரைஸ் எல்லாம் பாருங்க. டெல்டா கார்ப் 86 இது வந்து ரீசனா தான் அக்வயர் பண்ணாரு. அஸ்ட்ராமா இது ரீசனா அக்வயர் பண்ண 106 205 வந்துட்டு காயா இது வந்து முன்னாடில இருந்து வச்சிருக்காரு. இது வந்துட்டு அவர் கம்மியா வாங்கியிருக்காரு. இப்போ வந்துட்டு அதிகமா இருக்கு. ரேட் ஏறி இருக்கு. அதுக்கப்புறம் ப்ரோசோன் 14 ரூபாய். அதுக்கப்புறம் 218 வந்துட்டு பிஎஃப் யூட்டிலிட்டிஸ் 83 ரூபாய் ஸ்பென்சர். அதுக்கப்புறம் 418 ரூபாய் மங்களம் ஆர்கானிக்ஸ். சிம்ப்ளெக்ஸ் ஆக்சுவலி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா 30.95 48 வந்துட்டு ஃபுட்ஸ் அண்ட் இன்ஸ் விஎஸ்டி வந்து 3000 இது வந்து பல வருடங்களா வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 30 ரூபாய் நம்ம சம்திங் வாங்கினது இப்போ 3247 ரூபாய். ஸோ 111 வந்து இந்தியா ஸ்மெண்ட்ஸ் இது வந்து ரீசெண்டா அக்வயர் பண்ணவங்க எல்லாருக்குமே தெரியும். ஓகே. ஸோ இப்போ என்ன அப்படிங்கறத நான் பாக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் 2 பேரோட போர்ட்ஃபோலியோ பார்த்துரும். அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு இன்னும் கொஞ்சம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிற விஷயம் தெரியும். சரி, அடுத்து வந்து ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா இவரோட இதுல எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட இவர் வந்துட்டு ஒரு எத்தனை ஸ்டாக்ஸ் கீழே இதுல நம்ம காட்டுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 ஆஃப் 33 என்ட்ரிஸ், அதாவது 33 பங்குகள் இருக்கு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆப்டெக், மந்தனா ரீட்டைல் வெஞ்சர்ஸ் 10 ரூபாய் 109, என்சிசி 29, ராலிஸ் இந்தியா 290, பில்கேர் ஆக்ஷன் 45, ஜியோஜித் ஆக்ஷன் 34, டெல்டா கார்ப் இவரும் வச்சிருக்காரு 86, எஸ்கார்ட்ஸ் 1134, ஆட்டோலைன் இண்டஸ்ட்ரீஸ் 29, டைட்டன் ஆக்சுவலி 1043, கிரைசில் ஆக்சுவலி 1273. நான் பல வீடியோக்கள் சொல்லியிருக்கேன் டைட்டனை பத்தி, கிரைசிலோட ஹோல்டிங். விஐபி ஓல்டு ஆக்சுவலி இது 270, அயன் எக்ஸ்சேஞ்ச் ஆக்சுவலி 662, ஆக்ரோ டெக் 5, இந்தியன் ஹோட்டல்ஸ் கம்பெனி 76, ஆனந்தராஜ் 21 rupees. ஓகே. சோ இவரும் வந்து பாத்தீங்கன்னா 1% மேல உள்ளது எல்லாமே நமக்கு தெரியுது. ஓகே. அடுத்து நான் சொன்ன சூப்பர் ஸ்டார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் கிருஷ்ணா கேடியா, தட் இஸ் ஆக்சுவலி விஜய் கேடியா. சோ இவருடைய பங்குகள் வந்து நம்ம பார்ப்போம். இவர் என்ன வச்சிருக்காரு, லைக்கீஸ் 19 rupees, இன்னோவேட்டாஸ் 19.9. இந்த பேர்ல நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. லைக்கீஸ், அதுக்கப்புறம் இன்னோவேட்டாஸ் எல்லாம், ரெப்ரோ இந்தியா 374, எவரெஸ்ட் ஆக்சுவலி இண்டஸ்ட்ரீஸ் ஆக்சுவலி 207, வைபவ் குளோபல் 1338, நியூ கோகுயோ கேம்லின், ஓகே, தட் இஸ் கேம்லின் 52.45, யாஷ் ஆக்சுவலி பக்கா 32.35, அஃபோர்டபிள் ரோபோட்டிக் ஆக்சுவலி 42.50. ஓகே. சோ இப்போ இது வரைக்கும் நம்ம 3 பேரோட ஸ்டார் போர்ட்ஃபோலியோ நம்ம வந்து பார்த்தோம். ஓகே. சோ இந்த 3 பேருடைய போர்ட்ஃபோலியோலையும் ஒரு ஒற்றுமையை பாத்தீங்களா, அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில பங்குகள் தான் நம்ம கேள்விப்பட்ட பங்குகளா இருக்கும், நிறைய பேர் வந்து நம்ம கேள்விப்படாத பேர்களா இருக்கும் ஒண்ணு. ஓகே. அதுக்கப்புறம் ஒரு சில பங்குகள் தான் பாத்தீங்கன்னா 500, 1000 அந்த ரேஞ்சில இருக்கும். அது எல்லாமே வந்துட்டு இன்னைக்கு, அதாவது அவங்க வாங்கும் போது பிலோ 100ல வாங்க, இன்னைக்கு அது வளர்ந்து வந்து 500, 1000 இருக்கு. ஓகே. சோ அடுத்து வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, 3 பேருடைய பங்குகள்லையும் ஓகே பெயர் தெரியாத பங்குகள், அதே டயத்துல பாத்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு கம்மியா உள்ள பங்குகள் எவ்வளவு பங்குகள் இருக்கு. ஓகே. சோ இது எல்லாமே பெயர் தெரியாத பங்குகள். சோ எதுக்கு இதை சொல்ல வர அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே பில்லியனர். ஓகே. சோ டிமார்ட் ஆக்சுவலி ஃபவுண்ட் எடுத்துனா அவர் நான் சொன்ன மாதிரி 68,000 கோடி நம்ம அதுல பாக்குறோம் ஒரு டிமார்ட் மணி மட்டுமே. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஆக்சுவலி ரிச்சஸ்ட் பர்சன் இன் இந்தியா, பில்லியனர். ஓகே. சோ விஜய் கேடியாவும் நிறைய சம்பாதிச்சிருக்காரு ஸ்டாக் மார்க்கெட்ல. சோ இதுல பாருங்க இவங்க எல்லாருக்குமே ஏகப்பட்ட கோடி கணக்குல பணம் இருக்கு. ஆனா நம்மள்ட்ட வந்து பணமே கிடையாது. ஓகே. நம்ம வந்து நான் சொல்றது இப்பதான் பட்டிங் இண்டஸ்ட்ரி, பட்டிங் அதாவது நம்ம இப்பதான் வந்து முட்டு விட்டு ஆக்சுவலி மலர்றோம். ஓகே. சோ ஆனா நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ற பங்குகள் எல்லாமே மிகப்பெரிய ஆக்சுவலி காஸ்ட்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். அதாவது வந்து HDFC பேங்க்றோம், கோட்டாக் பேங்க்றோம், HDFC AMCங்கிறோம், அதுக்கப்புறம் TCSங்கிறோம். இது எல்லாமே இந்த ஸ்டாக்ஸ் எதுவுமே இவங்களுடைய போர்ட்ஃபோலியோ நம்ம பார்த்தோமா, பார்க்கல. ஓகே. மேபி 1% கீழே வச்சிருக்கலாம், இல்ல சொல்லல. ஆனா இவங்க வச்சிருக்க தொகைக்கு இந்த பங்கு எல்லாம் ஒண்ணுமே இல்லை. வாங்கணும்னு நினைச்சா அது HDFC AMC இருக்கட்டும், TCS இருக்கட்டும், இன்ஃபோசிஸ் இருக்கட்டும். ஓகே. சோ பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு ஒரு வீடியோ நான் போடும்போது, அதாவது நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட் சக்சஸ் ஸ்டோரின்னு சொல்லிட்டு இன்ஃபோசிஸ் வீடியோவா இருக்கட்டும், விப்ரோ வீடியோவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் எய்ச்சர் மோட்டார்ஸ் வீடியோவா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய வீடியோ நம்ம போட்டோம். இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன நம்ம சொன்னோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10,000, 20 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து பல கோடிகள் ஆச்சு. அதுக்கப்புறம் டிவிடெண்ட் crore வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோம். ஓகே. சோ இதுல வந்து இந்த நான் சொல்லும் போது ஒரு வீடியோல லேட்டஸ்ட் வீடியோ தட் இஸ் இன்ஃபோசிஸ் நினைக்கிறேன், ஒரு சப்ஸ்கிரைபர் நண்பர் வந்துட்டு எனக்கு மெசேஜ் போட்டுருந்தாரு. அந்த இதுல கமெண்ட்ல போட்டிருந்தாரு, சார் எல்லாருமே நடந்து முடிஞ்ச விஷயத்தை தான் பேசுறாங்க, அதாவது வந்து இவ்வளவு ஆயிடுச்சு அவ்வளவு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா அது நம்ம சொல்றது என்ன, எதுக்காக அந்த வீடியோ நம்ம எல்லாம் போறோம் அப்படின்னா நம்மள ஊக்குவிக்கும், நம்மளும் இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகே. சோ ஆனா வந்து யாருமே இந்த பங்குகள் வந்து மேல போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க சார். ஆக்சுவலி அப்படி சொன்னாதானே வந்துட்டு அது வந்து நாளைக்கு வந்து நம்ம சக்சஸ் ஸ்டோர்ல இருக்க முடியும், நம்மளும் அந்த இதுல பேர்ல வர முடியும் சார். சோ அது நல்ல விஷயம் தான். கேட்க வந்து சொல்றது அவங்க சொல்றது கரெக்டான ஒரு பாயிண்ட் தான். ஆனா அதுக்கு நான் கொடுத்த பதில் என்னன்னா, கண்டிப்பா வந்து ஏன் வந்து இந்த மாதிரி யூடியூப்ல இருக்கட்டும், வெளியில இருக்கட்டும், இந்த பங்குல வந்து நாளைக்கு சூப்பர் ஸ்டார்னு ஏன் சொல்லல அப்படின்னா, சப்போஸ் அவங்களுடைய கணிப்பு வந்து தவறா போச்சுன்னா அது வந்துட்டு எல்லாருமே ஹார்ட் ஏர்ன்டு மணி. ஓகே. ஒரு முகம் தெரியாத நம்பர் சொல்றதை வச்சு உங்களோட மணியை வந்து போடும்போது அது வந்து நீங்க ஒரு தப்பா ஆளாக்கப்படுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு நான் என்ன சொன்னேன், நீங்க நம்மளுடைய சேனல்ல ஃபண்டமெண்டல் அனாலிசிஸா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், நீங்க என்ன சொல்றது,
நான் வந்து உங்களுக்கு ஒரு ஃபிஷ் கொடுக்க அந்த ப்ரோவர்ப் மாதிரி ஃபிஷ் நான் கொடுக்கறது போல உங்களை வந்துட்டு ஃபிஷ் பிடிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோவும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அப்படிங்கும்போது நீங்களே ஓன் ரிசர்ச் பண்ண கண்டுபிடிங்க. அப்போ வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் உங்களோட தப்பா தெரியும், அதுல இருந்து ஒரு தப்புல இருந்து ஒரு விஷயத்தை கத்துப்பீங்க சொல்லிட்டு. ஓகே, சோ என்ன பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் வாங்க வேண்டிய ரேஞ்ச் என்னன்னா பிலோ 100 rupees. ஓகே, இதை இவங்க வாங்கிட்டு இருக்காங்க. இவங்க வாங்க வேண்டிய ரேஞ்ச் என்னன்னா எபோவ் 1000 rupees. ஓகே, அதாவது எக்ஸ்பென்சிவ் ஸ்டாக்ஸ், அதாவது எம்ஆர்எஃப் இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு எய்ச்சர் மோட்டரா இருக்கட்டும், இந்த மாதிரி பேஜ் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், இந்த மாதிரி பங்கு எல்லாம் வாங்கணும்னு நினைச்சாலோ எவ்வளவு குவான்டிட்டி வாங்கணும்னு நினைச்சாலும் இவங்களுக்கு எளிதான விஷயம். ஓகே, ஆனா இவங்க அதை வாங்கல. ஓகே, இவங்க வாங்குறது எல்லாமே less than 100 rupees. ஓகே, நம்ம வாங்கிட்டு இருக்கிறது எல்லாமே above 1000. சோ இதுல என்ன யோசிக்க வேண்டிய விஷயம், என்ன சிந்திக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே அது எய்ச்சர் மோட்டாரா இருக்கட்டும், இல்ல எம்ஆர்எஃப் இருக்கட்டும், பேஜ் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு கம்பெனியா இருக்கட்டும். ஓகே, அதாவது வந்துட்டு மிகப்பெரிய ஒரு வெல்த் கிரியேட்டர் ஆச்சு அப்படிங்கிறது. இதுல வந்து பேஷன்ஸ் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை தாண்டி இதெல்லாம் போன ஜெனரேஷனுடைய கம்பெனிகள். அதாவது அப்போ வந்து ஸ்டார்ட் அப் இன்னைக்கு வந்து ஒரு மெச்சூர்ட் ஆக்சுவலி கம்பெனி. ஓகே, சோ என்ன பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கம்பெனிகளை இன்னைக்கு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த கம்பெனிகள் பின்னாடி வந்து நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், போயிட்டு இருக்கோம். ஓகே, சோ இந்த கம்பெனிகளை வந்து நம்ம ட்ரேட் பண்ணலாம், தப்பு இல்ல. இந்த கம்பெனிகளை வந்து ஒரு ஷார்ட் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்ணி எடுக்கலாம், தப்பு இல்ல. ஆனா லாங் டேர்முக்கு இந்த கம்பெனில நம்ம போயிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை யோசிச்சிங்களா, திஸ் ஷுட் பி பார்ட் ஆஃப் அவர் கோர் போர்ட்ஃபோலியோன்னு சொல்லுவேன். நானே நிறைய வீடியோக்களை சொல்லியிருக்கேன். ஓகே, அப்படி சொல்லும் போது ஆப்போசிட் சைட்ல எத்தனை பேர் இதுல வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களுடைய அஃபோர்டபிலிட்டி பாத்தீங்கன்னா, ஒரு சில பேர் வந்து நல்ல வந்து ரிச் பீப்புளா இருப்பாங்க, அவங்க எந்த ஒரு ஸ்டாக்கையும் வாங்க முடியும். ஒரு சில பேரால அவ்வளவு வாங்க முடியாது. அதனாலதான் அவ்வளவு பேர் அதுல இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா ஒரு சில பேர் இன்வெஸ்ட் பண்ணாம இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, எஸ் எனக்கு அந்த ஸ்டாக் பிடிச்சிருக்கு, அது growth தெரியுது, ஆனா என்கிட்ட இன்வெஸ்ட் பண்றதுக்கு பணம் இல்லை. ஓகே, ஒரு ஸ்டாக் வந்து நம்ம ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் எடுக்கிறோம், நம்ம நினைச்ச மாதிரி அது ஒரு பார்ட் ஆஃப் கோர் போர்ட்ஃபோலியோ growth ஸ்டாக். அப்போ 1000 வந்து 1300 ஆச்சு, 1200 ஆச்சு, 300 ஆச்சு. அந்த ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி ஏறின மாதிரி ஒரு 3000க்கு ஏறிடுச்சு. ஓகே, இப்போ நான் 1000 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் வந்து ஒவ்வொரு மாசம் நான் வாங்கிட்டு இருந்தேன், அது 1500 வந்து வாங்குற மாதிரி இருந்துச்சு, 1200. அப்போ வந்து ஒரு கோர் போர்ட்ஃபோலியோ ஒரு 15 ஸ்டாக் வச்சுக்கணும்னு சொல்றேன். அப்போ 15 ஸ்டாக் 1000 ரேஞ்சில் 500 ரேஞ்சில் இருந்தா எனக்கு 15,000 20,000 ஆகும். அதே ஸ்டாக் வளர்ந்துச்சுன்னா ஓகே, அப்ப திருப்பி வந்து எனக்கு வாங்குறதுக்கு எவ்வளவு வேணும்னா 20,000 30,000 வேணும். ஓகே, சோ பாயிண்ட் என்னன்னா, இந்த மாதிரி பங்குல நம்மளால வாங்கணும்னு நினைச்சாலும் ஆரம்ப காலத்துல முடிகிற விஷயமா இருந்தது போக போக முடியாத விஷயமா ஆயிடும். ஓகே, அப்போ என்னோட பாயிண்ட் என்னன்னா, நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த பங்குகள் வளர்ந்த பங்குகள் விட்டுட்டு வளர வேண்டிய பங்குகளை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். சோ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து நான் ஒரு ஸ்டாக் வாங்கும்போது லாங் டேர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படி சொல்றேன். அப்ப லாங் டேர்ம் வந்து 10 வருஷம் சொல்றேன், 15 வருஷம் சொல்றேன். அப்ப 10 வருஷம் 15 ஏன் வளர்ந்ததை போய் தேடுறோம் அப்படிங்கறது என்னோட பாயிண்ட். ஓகே, அப்பனா இதெல்லாம் நான் பண்ண வேணாம்னு நான் சொல்லல. இதை வந்து என்ன சொல்றது, இதை வந்துட்டு உங்களோட ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ல வச்சுங்க, உங்களுடைய ஷார்ட் டேர்ம் கோல்ஸ், 5 வருஷ கோல்ஸ் இந்த மாதிரி வச்சுங்க. எப்பப்பெல்லாம் வந்துட்டு அதுல அட்ராக்டிவா பாக்குறீங்களா வாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா நம்மளுடைய நெடுந்தூர பயணம், நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட் உள்ள வந்த நோக்கம் என்னன்னா, வெல்த் கிரியேட்டரை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அதோட சேர்ந்து நம்மளும் வெல்த்தை உருவாக்கணும். அந்த வெல்த்தை உருவாக்குறதுக்கு இன்னைக்கு நம்மள்ட்ட பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா நம்மள்ட்ட டைம் இருக்கு. அல்டிமேட்லி டைம் இஸ் மணி. ஓகே, சோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாரும் இன்னைக்கு வந்து ஜுன்ஜுன்வாலா வந்துட்டு முதல் டைட்டில் இருந்து 1300 ரூபாய்க்கு வாங்கி வந்து அவர் சம்பாரிச்சாரா? இல்ல, டைட்டனை 3 ரூபாய்க்கு இருக்கும்போது வாங்கி 1300 வரைக்கும் வெயிட் பண்ணி வளர விட்டார். ஓகே, அதே மாதிரி ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிலோ 100 ருபீஸ்ல கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் அதை 10 வருஷம் 15 வருஷம் வளர வருது, அதுல வந்துட்டு நம்ம வந்துட்டு குரோர்படி ஆகுது. அதுதான் வந்து ரியல் இன்வெஸ்ட்மெண்ட். அதுதான் வந்து ஆர்கே தமனி பண்ணிட்டு இருக்காரு. ஆர்கே தமனி நினைச்சா வந்து அல்ட்ராடெக் சிமெண்ட் வாங்கலாம், ஏன் இந்தியா சிமெண்ட் வந்து பிலோ 100 ருபீஸ்ல வாங்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு ஸ்டாக்கும் பாத்தீங்கன்னா, அந்த ஸ்டாக் வந்து அவங்க வாங்கியிருக்க ஒவ்வொரு ஸ்டாக்கும் அது சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்றதை விட உண்மையாவே வந்து ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க. ஒரு போர்ட்போலியோ அப்படின்னு வரும்போது எல்லா செக்டர்லயும் வந்து ஒவ்வொரு பங்கு நம்மள்ட்ட இருக்கணும். ஓகே, அப்ப அந்த செக்டர்ல அவங்க பாக்குற டயத்துல எது சீப்பா இருக்கோ அதை வாங்குவாங்க. அப்படின்னு அர்த்தம் அந்த செக்டர்ல மத்த பங்குல நல்லா இல்லைன்னு கிடையாது. அவங்க வாங்கிருக்கலாம் அதுதான் சூப்பர் பங்குன்னு கிடையாது. அவங்க பார்க்கும்போது அந்த ஸ்டாக் வந்து அவங்களுக்கு அஃபோர்டபுளா இருந்துச்சு, ஒரு கம்மியான பிரைஸ்ல இருந்துச்சு. சோ தட் ஆக்சுவலி தே ஃபெல்ட் தட் இட் இஸ் ஆக்சுவலி வேல்யூ இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கினாங்க. ஓகே, சோ நான் என்ன பாயிண்ட் சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க கடந்து வந்த பாதையில் எல்லாமே நிறைய இதே மாதிரி நம்மள மாதிரி தான் வந்து பெரிய ஸ்டாக் எல்லாம் வாங்கி கத்துக்கிட்டு இன்னைக்கு வந்து ஜாமான் ஆகிறதுக்கான அப்ப வந்து என்ன சொல்றது, அவங்க வச்சிருக்க பங்குல நிறைய இது பாத்தீங்கன்னா வந்து லிக்விடிட்டியே இருக்காது. ஈவன் வந்துட்டு ஒரு ஸ்டாக் வந்துட்டு 10 தான் இருக்கும், 20 தான் இருக்கும். ஆனா அந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா 750 ரூபா 900 இருக்கும். ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து புரிஞ்சுலத்துல என்ன சொல்றது, அதோட ஆரம்பத்துல கண்டுபிடிச்சு அதை வளர விட்டு 750 ரூபாய். ஆனா இன்னைக்கு வந்து அந்த ஸ்டாக்ல நல்ல ஒரு பிரைஸ்ல இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதோட லிக்விடிட்டி பார்த்தா 500 1000 இருக்கும். ஓகே, இது எப்படிப்பட்ட விஷயம்னா 10 வருஷம் 15 வருஷம் நம்ம டிராவல் பண்ணும்போது லிக்விடிட்டி தேவையில்லை ரொம்ப.
ஓகே. சோ அதாவது வந்து எப்படின்னா, ஒரு குக்கிராமத்துல ஒரு பையன் இருப்பான். அவன் கஷ்டப்பட்டு படிப்பான். கஷ்டப்பட்டு ராவு பகலா விளக்கு வச்சு படிச்சுட்டு இருப்பான். ஆனா வந்து அவன் படிக்கும்போது யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. தட் இஸ் ஆக்சுவலி சம்திங் லைக் லிக்விடிட்டி ஸ்டாக்ல. ஓகே. தெரிஞ்சிருக்காது. ஆனா அவன் வந்துட்டு ஒரு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரும்போது, அதாவது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வரும்போது, அந்த சிட்டி லெவல்ல வந்து டெலிவிஷன் சேனல் அவனை தேடி அந்த குக்கிராமத்துக்கு போயிட்டு அந்த ஒரு இதோட வந்துட்டு அவனை வந்து இன்டர்வியூ பண்ணுவாங்க. அந்த பெருமிதத்தோட அப்ப வந்து உலகத்துக்கே தெரிய வருவான். அப்போ வந்து அவன் பேர் எல்லா இடத்துலயும் பேசப்படும். அதே மாதிரிதான் நிறைய ஸ்டாக் வந்துட்டு ஆரம்ப காலத்துல இவங்க கண்டுபிடிக்கும் போது தெரியாத ஸ்டாக் அவங்க வளர விடும் போது அந்த கம்பெனி குரோ ஆகுது. ஆட்டோமேட்டிக்கா அதுக்கப்புறம் இலுமினேஷன் வெளில வருது. அது வந்து வெளில தெரிய ஆரம்பிக்குது. இப்ப ரீசனா பாத்தீங்கன்னா டிக்ஸான், நிறைய கம்பெனி ஆஸ்டாக் லைஃப் சயின்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்மால் ஸ்டாக் இருக்கும்போது இவங்க கண்டுபிடிச்சு இன்னைக்கு வந்து ஆட்டோமேட்டிக் லிக்விட். ஆக்சுவலா வந்து நம்ம என்ன பண்றோம்னா இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க வந்து ஆரம்ப பாட்டத்துல வந்து 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க, 100 ரூபாய்க்குள்ள வாங்கியிருக்காங்க, மேல 1500 ரூபாய் வந்து போகுது. அப்பதான் வந்துட்டு நம்ம உள்ள இறங்குறோம். ஆக்சுவலா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அதாவது வந்து எந்த ஒரு பங்கு வந்துட்டு 100 ரூபாய் இருக்கும்போது வேல்யூ தரல, அதே 300 ரூபாய் இருக்கும்போது எப்படி வேல்யூ தெரியுது? வேல்யூ இஸ் ஆல்வேஸ் வேல்யூ. ஓகே. சோ நம்ம என்ன பண்றோம், ஒரு ஸ்டாக் ஒரு லெவலுக்கு வந்தப்பறம் தான் அதுக்குள்ள இறங்குறோம். அதனால என்ன சொல்ல வரோம்னா நம்மளும் இந்த மாதிரி பங்குகளை கண்டுபிடிக்கணும். அப்போ சோ இன்னைக்கு வந்துட்டு ஒரு பேங்க் எடுத்து நம்ம ஐசிஐசிஐ பேங்க் பேசுறோம், HDFC பேங்க் பேசுறோம். எத்தனை பேங்க்ஸ் இருக்கு தெரியுமா? அதே மாதிரி வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி எடுத்தா L&Tன்னு பேசுவோம். அதே மாதிரி ஒவ்வொரு செக்டர்ல எடுத்தா நமக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 பேர் தான் சொல்லலாம். ஆனா இத்தனை கம்பெனிகள் இருக்கு தெரியுமா? அதெல்லாமே வந்து நம்ம ஸ்டடி பண்ணோம். கண்டிப்பா வந்துட்டு ஒரு நாள்ல வந்து எல்லாமே நடக்கிற விஷயம் கிடையாது. அதுக்கான டைம் நிறைய ஆக்சுவலி ஆகும். அதனால என்னன்னா ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு 4-5 பங்குல நம்ம வந்து அதை படிக்கணும். சரி, இப்ப அடுத்த கேள்வி என்ன நண்பர்கள் கேட்பாங்கன்னா, இந்த பங்குல வந்துட்டு எப்படி சார் எடுக்கிறது? ஃபர்ஸ்ட் நான் ஸ்டடி பண்ணணும். எனக்கு ஆசைதான், நானும் படிக்கணும் தான். ஆனா வந்து எப்படி பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, 2 எக்ஸ்சேஞ்ச் இருக்கு நம்ம எக்ஸ்சேஞ்ச் இந்தியால. அப்போ அதுல அதிகப்படியான பங்குகள் ட்ரேடபிள் செக்யூரிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது பிஎஸ்சி. ஓகே. அப்போ பிஎஸ்சி நீங்க எடுத்துக்கிட்டா என்எஸ்சி கவர் பண்ண மாதிரி. என்எஸ்ல 1600 பங்குகள் கிட்டத்தட்ட, பிஎஸ்சில வந்து 4000க்கு மேல வந்து பேர்பட்ட பங்குகள் இருக்கு. ஓகே. சோ இங்க கூகுள் போங்க, பிஎஸ்சி லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்னு போடுங்க, இந்த பேஜ் வரும். ஓகே. சோ இந்த பேஜ் வந்த பிறகு பிஎஸ்சி இந்தியா கார்பரேட்ஸ் லிஸ்ட் ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் போகும். இங்க போன பிறகு லிஸ்ட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் இருக்கும். இங்க செக்மெண்ட்ல வந்து ஈக்விட்டி செலக்ட் பண்ணுங்க, ஸ்டேட்டஸ் ஆக்டிவ் செலக்ட் பண்ணுங்க. கீழே வந்து எதுவுமே செலக்ட் பண்ணாம சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்த பிறகு இங்க வந்துட்டு மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு டவுன்லோட் பட்டன் இருக்கும். இந்த இடத்துல அந்த டவுன்லோட் இதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு எக்ஸல் ஷீட் ஓபன் ஆகும். எக்ஸல் ஷீட் ஓபன் ஆன பிறகு இந்த மாதிரி இத்தனை பங்குகள் நீங்க வந்து அதுக்கப்புறம் ஃபில்டர் போடுங்க. ஃபில்டர் போட்டீங்கன்னா உங்களுக்கு செக்டர் வரியா வந்து உங்களுக்கு இதாகும். இப்ப பாருங்க, 2 வீலர் 3 வீலர்னு சொன்னா எல்லாரும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு எய்ச்சர் மோட்டர்னு சொல்லுவோம், இல்ல வந்து ஒரு ஹீரோ மோட்டார்ஸ். எத்தனை 2 வீலர் கம்பெனி இருக்கு, எத்தனை அட்வர்டைசிங் அண்ட் மீடியா கம்பெனி இருக்கு, சோ எத்தனை செக்டர் இருக்கு பாருங்க. ஐ வில் கோ த்ரூ தட் செக்டர். ஏரோஸ்பேஸ், ஆக்ரோ கெமிக்கல்ஸ், அதுக்கப்புறம் ஏர்லைன்ஸ், அலுமினியம், அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, ஆட்டோ மிகப்பெரிய ஒரு செக்டர், ஆட்டோ பார்ட்ஸ். ஓகே. சோ ஆட்டோனுடைய கம்பெனிஸ், பேங்க்ஸ், அதுக்கப்புறம் வந்து பயோடெக்னாலஜி, பிரீவரிஸ், தென் சிமெண்ட் அண்ட் சிமெண்ட் ப்ராடக்ட். சிமெண்ட்ல எவ்வளவு கம்பெனிகள் தெரியுமா? நமக்கு தெரிஞ்சது அல்ட்ராடெக், டால்மியா, இதான் சொல்லிட்டு இருப்போம், ராம்கோ, ஏகப்பட்ட சிமெண்ட் கம்பெனிஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட 4000 கம்பெனிஸ்க்கு வந்து இருக்குது. இதுல எல்லாத்தையும் வந்து செக்டர் இங்க இது பண்ணிருக்கேன். சோ இந்த மாதிரி டவுன்லோட் பண்ண பிறகு நீங்க பண்ண வேண்டிய விஷயம், எதனா ஒரு செக்டர் எடுத்துங்க. ரொம்ப கம்மியா உள்ளது, குயிக் வின் சொல்லுவாங்க. இதை படிச்சா அந்த செக்டரே படிச்சு முடிச்சு போற. ஒரு சில செக்டர்லாம் ஒரு 10 கம்பெனி தான் இருக்கும். அந்த 10 கம்பெனிகள் வந்து இப்ப டெலிகாம் சர்வீஸ் இருக்கா, இந்த 10 இதுல வந்து ரொம்ப ஒரு 3 3 6 7 கம்பெனி இருக்கா, இந்த 7 கம்பெனியோட ப்ரொஃபைல படிக்க கத்துக்குங்க. ஓகே. எங்க படிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட் மோஜோ எடுத்துங்க. இல்ல வந்து உங்களுக்கு பிடித்தமான வெப்சைட் மார்க்கெட் மோஜோல கொஞ்சம் டீட்டெயிலா கொடுத்திருப்பாங்க. அது தவிர இன்னொரு இதுலயும் சொல்றேன். சோ அங்க வந்துட்டு நீங்க இப்ப டிசிஎஸ் அப்படின்னா டிசிஎஸ் இங்க போடுங்க. டிசிஎஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே போனீங்கன்னா அபவுட் அந்த கம்பெனியினுடைய ஃபுல் டீடைல்ஸ் இருக்கும். அங்க போயிட்டு பாத்தீங்கன்னா அந்த கம்பெனி என்ன பண்றாங்க, அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன, அதாவது அந்த கம்பெனியுடைய ஆரம்ப காலத்துல அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன, அவார்டு என்ன, இது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்க, நோ யுவர் கம்பெனி ஃபுல் டீடைல்ஸ். இங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த டிசிஎஸ் ஃபுல் டீடைல்ஸ் இருக்கும். சோ இன்னொரு இது என்னன்னா, ஸ்டாக்ஸ் கார்ட்ல நிறைய பேர் வந்து நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகே. சோ அந்த ஸ்டாக்ஸ் கார்ட்ல ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க டிசிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்றேன். டைப் பண்ண உடனே டிசிஎஸ் ஈக்விட்டி கிடைக்கும். அதுக்கப்புறம் கம்பெனி இன்ஃபர்மேஷன் இங்க பாருங்க, ஏகப்பட்ட தகவல். ஈவன் வந்துட்டு பாத்தீங்கன்னா மார்க்கெட், ஒவ்வொரு கம்பெனி பத்தி மார்க்கெட் மோஜோலயும் வந்துட்டு இருக்காத தகவல் வந்துட்டு இல்லாத தகவல் இங்க இருக்கும். ஓகே. மணிகண்டல போனீங்கன்னா அதே மாதிரி கம்பெனி இன்ஃபர்மேஷன் போடுங்க. இங்க வந்துட்டு கம்பெனி ஓரி, ஆனா வந்து மணிகண்டல அவ்வளவு டீடைல்டு இன்ஃபர்மேஷன் இருக்காது. ஓகே. சோ ஸ்டாக்ஸ் கார்ட்ல இருக்கும். ஸ்டாக்ஸ் கார்ட் ஆக்சுவல் அக்கௌண்ட் இல்லாதவங்க இப்ப கூட ஃப்ரீ அக்கௌண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோக்கு கமெண்ட் செக்ஷன்ல மற்ற வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் பிளஸ் ஆக்சுவலி ப்ரோமோ கோட் கொடுத்துருக்காங்க, அதை கொடுத்து நீங்க
நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். சரி, சோ இப்படி வந்துட்டு நீங்க வந்து அத்தனை பங்குல டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் உங்களோட ரிசர்ச்சை கண்டுபிடிச்சு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இத்தனை செக்டர்லயும் ஒவ்வொரு கம்பெனிகள் வந்து தேர்ந்தெடுத்து ஓகே நீங்க ஒரு போர்ட்போலியோ கிரியேட் பண்ணணும். நம்ம ஆக்சுவலி பண்ண வேண்டிய விஷயம்னா இந்த மாதிரி கம்பெனி வந்து 100 ரூபாய்க்கு கீழே உள்ள கம்பெனி வந்து ஸ்டடி பண்ண கண்டுபிடிக்கணும். சோ ஆனா வந்துட்டு இதுல எடுத்த உடனே நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படிங்கிற அடிப்படையில இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடுத்த உடனே ஒரு கத்தி எடுத்து ஆபரேஷன் பண்ற மாதிரி எப்படி வந்து 4 வருஷம் படிக்கணுமோ அதே மாதிரி வந்து நீங்க டைம் எடுத்துக்கணும். ஓகே, சோ எல்லாம் ஃபுல்லா படிச்சு சின்ன சின்ன வேணா வாங்கி பாருங்க. அதாவது வந்துட்டு 100 ரூபாய் அப்படிங்கும் போது ஒரு 4 ஸ்டாக் 5 ஸ்டாக் அதோட பர்சனாலிட்டி தெரியும், அதோட பிஹேவியர் தெரியும், படிச்சு கத்துங்க. அது எப்படி வந்து மூவ் ஆகுதுன்னு பாருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு தொடர்ந்து நீங்க அதுல இது பண்ணலாம். நம்ம பார்த்திருக்கிறது நம்ம சூப்பர் ஸ்டார் போர்ட்போலியோ அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன மார்க்கெட்ல யார் யார் சூப்பர் ஸ்டார் சொல்றோமோ அவங்களோட போர்ட்போலியோ பார்த்திருக்கோம். அவங்களோட போர்ட்போலியோ நம்ம பார்க்கும்போது ஒரு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, அவங்க முகம் தெரியாத கம்பெனிகள் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய 100 ரூபாய் ரேஞ்சில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய 1000 ரூபாய் ரேஞ்சில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது சிந்திக்கக்கூடிய விஷயம். ஓகே, அதே டயத்துல அவங்க பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம உடனே அவங்கள பார்த்து காப்பி பண்ணா திருப்பி வந்து நம்ம என்ன பண்றதுன்னா, நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்காம அடுத்தவங்களை பார்த்து எப்படி எக்ஸாம்ல வந்துட்டு காப்பி பண்ணி எழுதுவோம் அந்த மாதிரி விஷயம் ஆயிடும். அதை நம்ம பண்ணக்கூடாது. நம்மளும் வந்துட்டு அவங்கள மாதிரி ஆகணும்னா கண்டிப்பா வந்து சின்ன சின்ன விஷயங்களை பண்ணி பார்த்தாதான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அடைய முடியும். 25 வயசுல காலேஜ் முடிச்சுட்டு நீங்க சம்பாதிக்க போறவங்களுக்கு இன்னும் வந்து 35 வருஷம் இருக்கு உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு. அதனால வந்து நான் சொல்றேன், ரொம்ப வந்து லேர்ன் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஏர்ன் பண்ணலாம். ரொம்ப அவசரப்படணும்னு அவசியமே இல்லை. ஓகே, சோ இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்திருக்க உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, எப்பொழுதும் போல உங்களோட பாசிட்டிவ் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்க. சோ இன்னைக்கான அசைன்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ளீஸ் ஷேர் 5 small and micro cap stocks from different sectors having fundamentally sound for long term investment as per your study and research. So புதுசா உள்ளவங்க இந்த வீடியோ பார்த்த போது நான் பண்ண போறேன் படிக்க போறேன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா ஓகே. ஆனா நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் இருப்பாங்க. ஓகே, அவங்க வந்துட்டு இது வரைக்கும் அவங்க ஸ்டடி பண்ணதுல வேரியஸ் செக்டர்ல ஒரே செக்டர்ல இருந்து 5 ஸ்டாக் சொல்லாம, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே பேங்க்ல கரூர் வைஸ்யா HDFC பேங்க் சொல்லாம பேங்க்ல ஒரு ஸ்டாக், ஐடி இண்டஸ்ட்ரி ஒரு ஸ்டாக், மேனுஃபேக்சர் ஸ்டாக், அந்த மாதிரி ஒரு 5 ஸ்டாக்ஸ் ஸ்மால் கேப் மைக்ரோ கேப் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். எதனால அதை ஷேர் பண்றீங்க, அதுக்கான காரணம் சொல்லுங்க. அது என்ன செக்டர், ஆக்சுவலி எதனால வந்துட்டு அதை நீங்க ஷேர் பண்றீங்க, அந்த இண்டஸ்ட்ரியில வந்துட்டு என்ன அதனுடைய அதனுடைய முகவரி என்ன அப்படிங்கறதையும், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணது கண்டிப்பா வந்து நம்மளுடைய மற்ற நண்பர்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட அடுத்த ஒரு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.